இந்த வீடியோல நம்ம ஆல்கால், ஃபீனால், ஈத்திலேருந்து தான் ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் சொல்லலாம். கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, வைல் செப்பரேட்டிங் எ மிக்ஸ்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால் பை த ஸ்டீம் டிஸ்டிலேஷன். அப்ப ஸ்டீம் டிஸ்டிலேஷன யூஸ் பண்ணி ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால் வந்து செப்பரேட் பண்ண போறாங்க. நேம் த ஐசோமர் விச் வில் பி த ஸ்டீம் வாலடைல். அதுல வந்து எந்த மாலிக்யூல் வந்து ஸ்டீம் கூடயே வாலடைல் ஆகி செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து டிரா பண்ணிப்போம். ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம முதல்ல டிரா பண்ணுவோமா? அப்ப இங்க நமக்கு வந்து ஃபீனால் வந்து இருக்குது. ஆர்த்தோ பொசிஷன்ல NO2 வந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். பேரா நைட்ரோஃபீனால் எப்படி இருக்கும்? ஒரு பென்சீன் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். மேல வந்து ஒரு OH வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NO2 வந்து இருக்குது. இது என்ன பண்ணா பேரா நைட்ரோஃபீனால். அப்ப இந்த மாலிக்யூலுக்கும் இந்த மாலிக்யூல் நமக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணணும். அதாவது ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகுது? ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணுது. இங்க நமக்கு வந்து ஒரே மாலிக்யூல் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ண பாசிபிள் கிடையாது. ஏன்னா OH வந்து மேல இருக்குது, NO2 நமக்கு வந்து கீழ இருக்குது. இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க நீங்க வந்து ஒரு OH வந்து எடுத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு OH இங்க வந்து NO2 போட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப டியூ டு த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கால நமக்கு என்ன ஆகும்? ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூல் வந்து இன்டராக்ஷன் வந்து நமக்கு வந்து வரவே வராது. ஏன்னா இங்க ஒரே மாலிக்யூல்லே நமக்கு வந்து இன்டராக்ஷன் வந்து வந்துருச்சு. அப்ப இது வந்து இன்னொரு மாலிக்யூல் மேல இன்டராக்ஷன் வந்து மேக் பண்ணாது. இங்க நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூல் நமக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் பாண்டிங்கால இன்டராக்ஷன் வந்து வரும். அப்ப இங்க மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்கும். கனெக்டட் டு ஈச் அதரா வந்து இருக்கும். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வந்து இருக்கும். இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப இதுக்கு நமக்கு வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுக்கு நீங்க வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த பாண்ட வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பிரேக் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம வந்து ஹை எனர்ஜி வந்து நமக்கு வந்து குடுக்கணும். அப்ப இது நமக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹையா வந்து இருக்கும். இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கும். அப்ப ஸ்டீம்னா என்னது? ஸ்டீம்னா 100 டிகிரி சென்டிகிரேட் வித் பிரஷர் இன் வாட்டர் இல்லையா? அப்ப நமக்கு ஸ்டீம்ல நமக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு 120, 130 மேக்ஸிமம் 150 டிகிரி சென்டிகிரேட் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப 100 டிகிரி சென்டிகிரேட்ல எது நமக்கு வந்து வாலடைலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் நமக்கு வந்து வாலடைலா இருக்கும். பேரா நைட்ரோஃபீனால் வந்து நமக்கு வந்து வாலடைலா இருக்காது. அப்ப அந்த 2யும் நம்ம செப்பரேட் பண்ணா ஸ்டீம பாஸ் பண்ணும்போது ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து ஸ்டீம் கூட வந்து நமக்கு வந்து வந்துரும். பேரா நைட்ரோஃபீனால் வந்து நமக்கு வந்து அப்படியே நமக்கு வந்து கீழ வந்து செட்டில் ஆயிடும். அப்ப நமக்கு வந்து எது நமக்கு வந்து ஸ்டீம் வாலடைல்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் ஸ்டீம் வாலடைலா வந்து இருக்கும்.